கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலே நாம் கவலையை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி கர்த்தருடைய வேதத்தில் இருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறார். அன்பானவர்களே, நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்கான அறிவுரையை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 கடைசி வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கவலையை நாம் எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு காரணத்திலே கவலையானது நமக்குள் பிரவேசித்து விடுகிறது. சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், குடும்ப பின்னணி, பிள்ளைகளை பற்றியதான காரியம், தேவைகள் சார்ந்த காரியம், இன்னும் தேசத்தில் நடக்கிறதான பிரதிகூலங்கள், இவைகள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய இருதயத்தில் கவலையை கொண்டு வந்து விடுகிறது. நமக்குள்ளே கவலையை கொண்டு வந்து வைப்பது பிசாசின் தந்திரங்களில் ஒன்று என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். கவலை தானாக தேவ மக்களுக்குள் வருவதில்லை. பிசாசானவன் நம்மை சோர்வோடு, அசதியோடு, மனபாரத்தோடு வாழ வேண்டும் என்று கவலையை நமக்குள்ளே கொண்டு வந்து போட்டு விடுகிறான். அதை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்பதை தான் கர்த்தருடைய வசனத்தில் இருந்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவனுடைய மனிதனாகிய பேதுரு சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம். அப்ப நிறைய கவலை இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா கர்த்தர் மீது வைக்கணும். அதுதான் நாம் கவலையை மேற்கொள்வதற்குரிய முதல் வழி. கவலை வராது என்று நம்ம சொல்ல முடியாது. மற்றவர்களை பார்த்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இந்த சின்ன காரியத்தை கவலைப்பட்டு இருக்காதீங்க என்று மற்றவர்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம். ஆனா அதே நேரத்துல நம்முடைய இதயத்தில் ஏதோ சில கவலைகள் அழுத்தி கொண்டே இருக்கும். அப்ப அவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் மீது வைத்து விட வேண்டும். அதுதான் சங்கீதம் 55 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப பாரம் தான் கவலை. அன்பானவர்களே, அப்போ நம்முடைய மனபாரங்களை, மனக்கவலைகளை நாம சுமந்துட்டு கூடாது. அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் மீது வைக்கணும். ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வைக்கணும். என்னுடைய எதிர்காலத்தை பற்றியதான கவலையை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை பற்றியதான கவலையை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களை பற்றியதான கவலையை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவரே என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி கர்த்தர் மீது அவைகளை வைத்து விட வேண்டும். ஏனென்றால் நம்மை விசாரிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசாரிப்பது என்பது என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆதரிக்கிறவர் கர்த்தர். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர் நம்மை விசாரிக்கிறபடினால நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அவர் மீது வச்சிடணும். இப்ப படிக்கிற பிள்ளைகள்னா அவர்களுக்கு தேர்வை பற்றி, அடுத்து என்ன படிக்க போறோம் என்பதை பற்றி, தேர்வுல எவ்வளவு மார்க் எடுக்க போறோம் என்பதை பற்றி கவலைகள் இருக்கும். இப்ப படிச்சு முடிச்ச பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குமா என்பதை பற்றிய கவலை இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த வேலையில உள்ளதான குளறுபடி நிமித்தமாக, மன அழுத்தத்தின் நிமித்தமாக கவலைகள் இருப்பாங்க. வேலை இன்மையை பற்றிய கவலைகள் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எதெல்லாம் கவலைப்பட வேண்டும் என்று வேதம் இருக்கு. கவலைப்படக்கூடாது என்று சொன்ன கர்த்தர் அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் கவலைப்பட வேண்டும் என்று வேதத்துல படிக்கிறோம். அதை பற்றி நாம் இன்னொரு நாள்ல தியானம் செய்வோம். முதலாவது நாம் என்ன செய்யணும், நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விட வேண்டும். அடுத்தபடியாக 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்திருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கவலையை மேற்கொள்வதற்குரிய அடுத்த ஸ்டெப்பு, ஆண்டவருடைய வசனத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒருவேளை உங்களுடைய வசனம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுடைய துக்கத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன். அப்ப நம்ம அழியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், கர்த்தருடைய வார்த்தை தான் காரணம்.
வேத வசனம்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மன துக்கங்களை, மன கவலைகளை அகற்றி நம்மை மனமகிழ்ச்சியாக்கி கொண்டிருக்கிறது. அதே சங்கீதம் 113 வசனம் இருக்கு. நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உமது வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரே ஒரு ஆதாரம் பைபிள் தான், கர்த்தருடைய வசனம் தான். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசித்து, தியானித்து, அந்த ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்ட வேத வசனங்களை நம்முடைய இதயத்திற்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்யணும்னா, கவலையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். துக்கத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வசனம். கவலையை மேற்கொள்வதற்குரிய ஒரே ஆதாரம் வேத வார்த்தை. அப்ப அவருடைய வசனத்துல நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலகத்திலே பாத்தீங்கன்னா, உலக மனிதர்கள் தங்கள் கவலைகளை மறப்பதற்கு என்னென்னமோ செய்வாங்க. கேளிக்கை விடுதிகள், திரை அரங்குகள், அதே போல இன்னும் எத்தனை எத்தனை மால், இப்படி எங்கெங்கயோ போவாங்க. எப்படியாவது கவலையை மறந்து நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக எங்கெங்கயோ போவாங்க. சுற்றுலாவுக்கு போவாங்க. ஆனா நாம் கவலையை மறப்பதற்கு, கவலையை மேற்கொள்வதற்குரிய ஒரே வழியா இருப்பது வேதமாகிய பொக்கிஷம் தான். இன்னைக்கு பல பேரு விரக்தியோட, கவலையோட இருக்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க பைபிள் திறக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட கர்த்தருடைய வசனத்தை சரியாய் கவனிக்காத மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. வேத வசனத்தை நல்லா படிங்க. அனுதினமும் வேத வசனத்தை வாசிங்க. வேத வார்த்தையில சொல்லப்பட்டதான சத்தியங்களை உணர்ந்து கொள்ளுங்க. அது என்ன செய்யும்னா, நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது நித்தியத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காரு? இப்பொழுது தற்காலத்திலே ஆண்டவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில நம்ம படிக்கிறோம். நமக்காக தேவன் செய்ததான மகத்தான கிரியைகளை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே உள்ள கவலைகள் அகன்று போகும். அப்ப நம்முடைய துக்கம் அகன்று மனமகிழ்ச்சி ஏற்படுவதற்கு நமக்காய் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறதான மேன்மைதான் காரணம். கர்த்தர் எனக்காக என்ன செய்யறாரு? யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதத்தை வாசிக்கிறோம். அப்போ எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கப்பட வேண்டும்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அந்த சிந்தை நமக்குள்ள வரும். அடுத்தபடியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இங்கே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இப்ப பாரங்களை தள்ள வேண்டும். உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் பாரங்கள் அப்படியே வேகமா வந்து நம்மை மோதி அடிக்க வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, வேத வார்த்தையை கொண்டு அதை தள்ளணும். இப்ப ஏதோ ஒரு பந்து, ஏதோ ஒரு காற்றுல அப்படி பறந்து உங்களுக்கு நேரா வருது. நீங்க என்ன செய்வீங்க? அப்படி பார்த்துட்டு இருப்பீங்களா? அதை கையால தட்டி விடுவீங்க. ஒரு பூச்சி இல்ல ஒரு இன்செக்ட் உங்களை அப்படி பறந்து உங்க மேல அடிக்க வருது. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அடிக்கிட்டு பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல. கையால அப்படி தட்டி விடுவீங்க. அத மாதிரி நமக்கு நேராய் நம்மை தாக்கும்படி, நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையை கெடுக்கும்படி, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும்படி நமக்கு நேராய் வருகிற கவலை என்னும் ஆயுதத்தை, பாரம் என்னும் ஆயுதத்தை நம்ம எடுத்து கையால தட்டி விடணும். விசுவாசத்தினாலே அவைகளை தள்ளிவிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப ஏதாவது அப்படி நீங்க போகும்பொழுது ஏதாவது ஒரு வண்டு அல்லது ஒரு விஷ ஜந்து உங்க மேல விழுந்துருது. என்ன செய்வீங்க? அப்படி தூக்கி வீசுவீங்க. அந்த விஷ ஜந்துக்களை விட ஆபத்தானது கவலை. நம்ம என்ன செய்யணும்? அவற்றை தள்ளிவிட வேண்டும். நான்காவது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள்.
உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இது ரொம்ப பயங்கரமான வார்த்தை. தேவ ஜனங்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். கர்த்தரை அறிந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை செய்யாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தாம இருந்து, ஸ்தோத்தரியாமல் இருந்து, தங்களுடைய சிந்தனைகளால வீணராயிட்டாங்க. அவங்களுடைய உணர்வில்லாத இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருளடைஞ்சு போச்சு. இதுதான் கவலைக்கு காரணம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் மெய் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிறது. நாம் அறிந்த கர்த்தரை நாம் என்ன செய்யணும்னா, மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பாடல்களை பாடி, துதி செலுத்தி, ஸ்தோத்திரம் பண்ணி, உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஆண்டவரை பாடும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும், ரிலாக்ஸ் ஆயிடும். நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன். ஒருவேளை ரொம்ப பாரமா அல்லது இன்செக்யூரா, கவலையா, சோர்வா நீங்க உணர்றீங்க அப்படின்னா, பைபிளையும் பாடல் புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு தனி அறையில போய் உட்கார்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 3-4 பாடல்களை பாடி, வேத வசனங்களை படித்து, நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லாம் அகன்று போகும். 1 மணி நேரம் வேற ஒண்ணுமே வேணாம். 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கவலை எங்க போகுதுன்னே தெரியாது. நம்முடைய இருதயம் லகுவாகி, நம்முடைய சிந்தை ஃப்ரீ ஆகி, நம்ம ரிலாக்ஸா உணர முடியும். இந்த ஆசீர்வாதம், இந்த அனுபவம் கர்த்தருடைய மக்களுக்கு மட்டும்தான் உரியது. உலகத்துல வேற யாருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ரகசியம் தெரியாது. அப்ப நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கோம். நீங்க கர்த்தரை அறிஞ்சிருக்கீங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. அப்பதான் நம்முடைய சிந்தை தேவ பிரசன்னத்துக்குள்ளே காக்கப்படும். இல்லைன்னா சிந்தை வீணாயிடும். தேவனை பற்றிய உணர்வு நம்முடைய இருதயத்தில் இல்லாத பொழுது நம்முடைய இருதயம் இருளடைஞ்சு போகும். தெய்வீக மகிமை இல்லாத இருள் நமக்குள்ளே வருவதற்கு ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். தாவீது பாருங்க, தேசாந்திரியாய் காடுகள்ல, மலைகள்ல, குகைகள்ல ஓடி அலையும் பொழுது அவர் பாடுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 34ஆம் சங்கீத தலைப்பு நீங்க படிச்சீங்கன்னா, அந்த வேஷம் மாறி, ஒரு ராஜாவுடைய வேஷம் மாறி பைத்திய சேஷம் செய்து நடிக்கிறார், விரட்டி விடப்படுறாரு. அந்த டைம்ல அவர் பாடுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து அந்த ராஜாவுக்கு முன்பாக தப்பித்து வர வேண்டியிருக்குது. அந்த நிலையிலும் அந்த மனிதனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடிகிறது. அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைக்காகவும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படக்கூடாது. அடுத்தது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோட தேவனுடைய சன்னிதானத்தில் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப நம்முடைய நிலைமை என்ன, என்னுடைய பிரச்சனை கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அதை நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் தேவனிடத்தில் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு என்னென்ன ஜெப விண்ணப்பம் இருக்கு, உங்களுடைய என்னென்ன தேவை இருக்கு, உங்களுடைய பிரச்சனை என்ன, அப்படியே கர்த்தர் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாடல பாடி சொல்லிட்டே இருங்க. ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க என்று தேவனுடைய பவுல் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்முடைய இருதயத்தில கவலைகள் வரும் பொழுது என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தினால் வேண்டுதல் செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, சொல்லுங்க. இப்ப நம்முடைய சூழ்நிலை ஆண்டவர் தெரியும். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே, நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னும் தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல லூக்கா 18ல ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை பற்றி உவமை ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுடைய காரியங்கள்ல தேவன் நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அப்போ
இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே ஊமையில சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தபடியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கவலையை மேற்கொள்வதற்கு நாம் கர்த்தரிடத்துல விசுவாசமாயிருக்க வேண்டும். விசுவாச குறைவு வரும்போதுதான் கவலை உள்ள வரும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் இருதயம் பிரியமாய் இராது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நாம் வாசிக்கிறோம். அவன் நம்முடைய அனுதின ஜீவியம் விசுவாசத்தை மையமாக கொண்டதுதான். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஆதாரத்தையும் வைத்து கர்த்தருடைய மக்கள் இந்த பூமியில் வாழவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை ஆதரித்து வந்த கர்த்தர் நாளையை பற்றி அவர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன தேவை, நாளைய காரியங்கள் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே விசுவாசத்தோடு இதயத்திலே கலக்கம் இல்லாமல் கர்த்தரை முழு மனதோடு நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாச குறைவு வரும் பொழுதுதான் கவலை உள்ளே வந்து விடுகிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கடைசியாக 7வது குறிப்பு, சங்கீதம் 112 7, 8 வசனங்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கர்த்தரை நம்பி திடமனதாயிருக்கிற அனுபவம். கடைசி குறிப்பு, அன்பானவர்களே, நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன், எதை பத்தியும் கவலை கிடையாது. துர்ச்செய்தி பிசாசு கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு துர்ச்செய்தி பிசாசு கொண்டு வந்து காதுல போட்டே தான் இருப்பான். நீ என்ன செய்ய போற, இவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு வரப்போகுது, வராது, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அன்பானவர்களே, நம்முடைய கவலையை மேற்கொள்வதற்காக 7 வேத வசனங்களை நாம் இந்த நாளிலே படித்தோம். இந்த வேத வசனங்களை நீங்கள் மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனங்களை கவலை வரும்பொழுது சொல்லி அறிக்கையிடுங்கள். வேத வசனங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, பாடல்களை பாடிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து யோசிக்காதீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. யோசிப்பதை விட்டு விசுவாசியுங்கள். புலம்புவதை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். துக்கப்படுவதை விட்டு விண்ணப்பம் பண்ணுங்கள். கவலையை லகுவாய் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பார்.